குட் மார்னிங். இன்னைக்குரிய வசனம் கடந்து வந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து போகும்படிக்கு செய்கிற தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் அங்கங்கே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாம் அந்த வசனத்தை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கடந்து வந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து போகும்படிக்கு செய்கிற தேவன் அப்படின்ற வார்த்தை யோசேப்பு சொன்ன வார்த்தை. ஏன்னா யோசேப்பு தன் சொந்த சகோதரரால் வஞ்சிக்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். மறுபடியும் எகிப்துக்கு போகும்போது அங்கே பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து ஜெயிலில் போட்டுட்டாங்க. அவன் எந்த தவறுமே செய்யலை, ஆனால் ஜெயிலில் போட்டாங்க. அப்போது அவனுக்கு தேவாலயம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது. ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் மட்டும் இருந்தது. அவன் கண்களை தன் சகோதரர் மேலே வைக்கலை, அவர்கள் தன்னை வஞ்சித்து விட்டார்களே அப்படின்றது அது மேலே கவனம் வைக்கலை. எகிப்தில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சான்ல, அதன் மேலாம் கவனம் வைக்கல. அவனுடைய கவனமெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம், அந்த சொப்பனத்தின் மீது கண்களை வைத்து அதையே நோக்கி பார்த்து, தனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் கவனிக்காமல் தேவனையே நோக்கி பார்த்து அவனுக்கு தேவன் தந்த சொப்பனத்தையே நோக்கி பார்க்குறான். ஒரு நாள் எகிப்துக்கே அதிபதியாகக்கூடிய பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்துக்கே அடிமையாக அதிபதியாகக்கூடிய நிலைமைக்கு அவனை தேவன் கொண்டு வந்து விட்டார். தண்டனிட்டு பணிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். அப்போ அவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம், இருந்த சூழ்நிலைகளெல்லாம் தேவன் அவனுக்கு முன்பாக மண்டியிடும்படிக்கு செய்தார். தேவன் அன்று மாத்திரமல்ல, இன்று நமக்கும் இதையே செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நாம் கூட இன்றைக்கி பலவிதமான சூழ்நிலைகளை, கஷ்டங்களை, பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் நம்முடைய கண்களை நம்முடைய கடன்கள் மீதோ, நம்முடைய பிரச்சனைகள் மீதோ, நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மீதோ நம்முடைய கண்களை வைக்காமல் தேவனையே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு என்னவாயிருக்கிறார் என்பதை வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நோக்கி பார்க்கும் பொழுது கடந்து வந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து போகும்படிக்கு செய்கிற தேவன் இன்றும் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய பிரச்சனைகள் மேலே நம்ம கவனத்தை வைக்கவே கூடாது. அதையெல்லாம் மாற்றி போடக்கூடிய தேவன் மீது நம்முடைய கண்களை வைக்கும் பொழுது அவர் கடந்து வந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து போகும்படிக்கு செய்கிற தேவன். அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த கடன் இருக்குது, அந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து, வேத வசனத்தை கவனித்து, செவிசாய்த்து, கண்களுக்கு முன்பாக வைத்து, இருதயத்திலே காத்து கொண்டு அதன்படியே நடக்கும் பொழுது, அதையே விசுவாசிக்கும் பொழுது, நமக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு முன்பாக மண்டியிடும்படிக்கு செய்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வாழ்க்கையை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க முடியான தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் அவரையே நோக்கி பார்ப்போம். நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கடந்து வரும்படிக்கு செய்து தேவனை நோக்கி பார்த்து அவரையே ஸ்தோத்திரிக்கக்கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே, இயேசுவ நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய குமாரனையே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்கிறதற்காக மக்கே ஸ்தோத்திரம். இந்த உலகம் பிரச்சனைக்குரிய உலகமாய் இருக்கிறது, வியாதிகளை எங்களுக்கு போதிக்கிற உலகமாய் இருக்கிறது, கடன்களை வாங்கக்கூடியதை போதிக்கக்கூடிய உலகமாய் இருக்கிறது. ஆனால் நீரோ கடன்களை ரத்து பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர், வியாதியை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறீர், கடந்து வந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து போகும்படிக்கு செய்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய கண்களும் மீதும் உம்முடைய வார்த்தையின் மீதும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே. தேவாவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறீரே. சத்துரு வரும் பொழுது வெள்ளம் போல அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிற ஆவியானவரே மக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக நீர் மாற்றியிருக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு முன்பாக மண்டியிட பண்ணுகிற தேவனே மக்கே ஸ்தோத்திரம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம். கடந்து வந்த வருத்தங்களை எல்லாம் மறந்து போகும்படிக்கு செய்கிற தேவனே மக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென்.